ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆப்ஜெக்ட் அண்ட் அரே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் 2 டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். அரேனா என்ன அப்படின்னு கேட்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? எல்லா கான்செப்ட்லயும் அரே வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். எந்த லாங்குவேஜ், எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் அரேனா அப்படிதான் ஒர்க் ஆகும். அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, எதுக்காக அரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒண்ணு கேட்போம். எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் வாங்க முடியும். ஓகேவா? அரே அப்படின்னும் போது அது எதுக்கு நான் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ செக் பாக்ஸ் வைக்கிறேன். அதுல வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஓகேவா, ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமலே இருக்கலாம். ஓகேவா? அந்த டைம் நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ வரும். ஓகேங்களா? இதை சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணாமலும் போகலாம். ஓகேங்களா? சோ அப்படின்னா நான் இது மூணுமே சூஸ் பண்றேன், எனக்கு சி பிளஸ் பிளஸ் ஜாவா, PHP இது எல்லாமே தெரியும் அப்படின்னும் போது, ஓகேங்களா, ஜாவாஸ்கிரிப்ட், PHP தெரியும் போது இந்த வேல்யூவை எப்படி ஸ்டோர் பண்றது? இது மல்டிபிளா இருக்குல்ல, இது எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, where animals array அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு, இதுதான் animals arrayல இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க மல்டிபிள் வேல்யூஸ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது டிக்ளரேஷன். ஓகேவா? இதுக்குள்ளாரே நான் வேல்யூவை கொடுத்துக்கலாம். அப்படின்ற மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி தான் நீங்க இது பண்ணணும். இல்லையே நான் அப்படியே கொடுக்கணும், லயன், குட்டி லயன் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரே ஒரு இதுவா எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளார நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரிங்குக்குள்ளார நம்ம கொடுக்கறதால அது ஒரே இதுவா கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, சோ அரே அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இருக்கும், பாக்ஸுக்குள்ளார வேல்யூவை இது பண்ணும். இப்ப இதுல என்ன அப்படின்னா, இதுல எக்ஸாக்டா எனக்கு இந்த ஹார்ஸ் மட்டும் வேணும், இந்த அனிமல்ஸ் அரேல ஜஸ்ட் எனக்கு ஹார்ஸ் மட்டும் வேணும், எலிபென்ட் மட்டும் வேணும், எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அரேவை பொறுத்த மட்டும் எல்லாமே அதனுடைய இண்டெக்ஸிங் ஒரு பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்ப ஒரு அரேல இப்படி இருக்கு, இது ஒரு அரே. ஓகேவா? அரேவோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுல எப்படி இங்க இங்க இந்த இடத்துல நீங்க வேல்யூஸ கொடுப்பீங்க. எக்ஸாம்பிள் டைகர், லயன், சீட்டா, ஜிராஃபி
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த அரேல இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, இதனுடைய வேல்யூ எப்படி அரேனாலே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0, 1, 2, 4, 5 இப்படின்னு இருக்கும். ஓகே, ஜீரோட ஸ்டார்ட் ஆகும். எத்தனை நம்பர் நீங்க எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட இதுதான் அரேவோட சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு அரேன்றது இந்த மாதிரி கமா செப்பரேட்ல நீங்க கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? சோ அரேவோட பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, அப்படின்னா இங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னா 0, 1, 2, 3. 0, 1, 2, 3. ஓகேவா? இப்ப இந்த அனிமல்ஸோட லென்த் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா லென்த் கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸ்ட்ரிங்கோட லென்த் டாட் லென்த் இப்ப பாருங்க, நான் என்ன செய்ய போறேன், இந்த அனிமல்ஸ் அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்க போறேன். டாட் லென்த். இப்ப இது எத்தனை வரும் நீங்க நினைக்கிறீங்க? இதனுடைய லென்த் எத்தனைவா இருக்கும்? 0, 1, 2, 3. 4. ஓகே, 4. எத்தனை பேர் 4 சொல்றீங்க? இது 4 வந்துருச்சு. இப்ப அனிமல்ஸ் அரேவை கன்சோல் போட்டு பாக்குறேன். ஓகேவா? 4 இங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 0th பொசிஷன்ல லைன், குட்டி லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல டைகர், செகண்ட் பொசிஷன்ல இது. ஓகேவா? இதனுடைய இது வந்து பார்க்கும்போது 3 தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3னா 1 ஆட் பண்ணி கொண்டுதான் 4, 5னா 6. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க இந்த 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 0, 1, 2, 3 இதனுடைய லென்த் 3 அந்த மாதிரிலாம் இது பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ரெப்ரசன்டேஷன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இங்க பார்த்தாலே தெரியுது. நான் அனிமல்ஸ் அரேவை கன்சோல் போடுறேன். அது என்ன சொல்லுது? 0th பொசிஷன்ல லைன் இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஓகேவா? இதுல எனக்கு எக்ஸாக்ட்டா ஹார்ஸ் மட்டும் எடுக்கணும். ஹார்ஸ் எந்த பொசிஷன்ல இருக்கு? array of 0 to 2. அதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யலாம் அப்படின்னா பாக்ஸ், இந்த மாதிரி அரே பாக்ஸ் தான் போட்டு பாக்ஸ் போட்டுட்டு 0, 1, 2 ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிறத கொடுங்க அப்படின்னு கேட்கும். ஹார்ஸ் வந்துச்சா? இப்ப 0th பொசிஷன்ல இருக்கிறது என்னன்னு செக் பண்ணலாம். 0th பொசிஷன்ல லைன் இருக்கு. 0th பொசிஷன்ல லைன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எலிஃபண்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்றது இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிடும். என்ன போடுவீங்க? 3 போடுங்க. 4. ஓகே, நான் 4 இல்ல, நான் 3 னா. 3 னா? அதோட இண்டெக்ஸ் 3 தானா? 4ன்னு போட்டா அது என்ன சொல்லுது? அன்டிஃபைன் பண்றேன். ஓகே, சோ அன்டிஃபைன்ட் வருது அப்படின்னா அந்த பொசிஷனே கிடையாது. ஓகேவா? ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டான பொசிஷனை தான் நீங்க கொடுக்கணும். கரெக்டான பொசிஷனை தான் நீங்க அதுல கொடுக்கணும். இப்போ 3 போட்டிருந்தீங்கன்னா ப்ராபபிலி வந்திருக்கும். 3 போட்டா கண்டிப்பா எலிஃபண்ட் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? சோ அரே அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டு அதுல ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். ஓகேவா? டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து கொடுக்கணும். இதுல நீங்க வெறும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்க
அது என்ன டேட்டா டைப்? நம்பர். நம்பரும் உட்காருது. நம்பர் மட்டும் தானா, பூலியன் இருக்காதா அப்படின்னா எஸ், ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ எல்லா டேட்டா டைப்பும் இங்க கொடுக்க முடியுது. ஓகேவா? இப்ப இதுல இருக்கிற வேல்யூ எக்ஸாக்ட்டா பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6. 0ல ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3. ஓகேங்களா? ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ண அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனுடைய வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் அரே. ஓகேவா? இப்ப இந்த அனிமல்ஸ் அரேல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அனிமல்ஸ் அரேல 5வது இடத்துல இங்க பாருங்க, இங்க ஆட் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அனிமல்ஸ் அரேல 5th பொசிஷன்ல இருக்கிறத நான் வேல்யூ சேஞ்ச் பண்றேன். என்னால வேல்யூவை அப்டேட் பண்ண முடியும். 1 2 3 4 5. ஓகேங்களா? அனிமல்ஸ் அரேல லெஃப்ட் ரைட் கான்செப்ட். ஓகேவா? லெஃப்ட் ரைட்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. இருக்கிற எல்லா வேல்யூமே கூட நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். டிஃபால்ட்டா இருக்கிற வேல்யூவை என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதுவுமே மாறுது. இப்ப ட்ரூன்னு இருக்கிறத என்னால ஃபால்ஸ்னு இங்க போய் மாத்திக்க முடியும். ஆனா நான் டைரக்டா போய் அங்கேயே பண்ணிப்பேனே அப்படின்னா இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகே, சரி, இதை விட்டுருங்க. ஓகே, அரேல இந்த மாதிரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா டைப்புக்கு போறோம். ஓகேவா? user info user info அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்லி பிரேசஸ், இது பாக்ஸ் போட்டுக்கணும், இது கர்லி பிரேசஸ் போட்டுக்கிட்டு இதுல கீ அண்ட் வேல்யூ கொடுக்க போறோம். கீ அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு யூசர் டீடைல் வாங்குறதுக்கு வேர் நேம் கீ, இப்படி இருக்கு. ஓகே, இது எல்லாமே தனித்தனி ஃபீல்டா இருக்கு. யூசர் இன்ஃபோ அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலா சிங்கிளா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு கீ வேல்யூ இவ்வளோ இது டிக்ளரேஷன் தேவையில்லை. சிம்பிளா நான் இந்த ஒரு இதுலயே எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப அகைன் இதை நான் கன்சோல் போட்டு பாக்குறேன். யூசர் இன்ஃபோ அரேவை டைப் பண்றேன். யூசர் இன்ஃபோல எல்லாமே இருக்கு.
ஓகேவா யூசர் இன்ஃபோல எல்லாமே இருக்கு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த ஆன் கீ ஈவென்ட் அப்படின்னு சொல்லும்போது செலக்ட் கண்ட்ரி இந்தியா எப்படி வந்துச்சு அப்படின்னா ஈவென்ட்ல டார்கெட்ல வேல்யூ அப்படின்னா ஈவென்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல நீங்க எதையும் ஈவென்ட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்களா இத அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா தனித்தனியா போட்டிருக்கலாம் இஸ் ட்ரஸ்டட் பபிள்ஸ் கேன்சல் பபிள் கேன்சல் ஓகேங்களா இதுக்கு பதிலா எதுக்காக ஆப்ஜெக்டா போட்டாங்கன்னா ஒரே இது வேலையா முடிஞ்சு போயிடும் ஓகேவா மொத்த வேல்யூ இதுல கொடுத்துருவாங்க அதுல உனக்கு எங்க தேவையோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இதுல நம்ம வேல்யூவை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு நமக்கு தேவையானதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா டாட் யூஸ் பண்ணி எடுத்தோம் எக்ஸாம்பிள் எனக்கு ஈவென்ட்ல டார்கெட்ல வேல்யூ அப்படின்னு எடுத்தோம் சரி நான் உங்களை கேக்குறேன் யார கேட்கலாம் யுவானிகான்னு யாரா இருக்காங்களா யுவானிகா ஓகே வேற யாரு மோகனா ஓகே இப்ப இந்த இடத்துல இருக்கு எனக்கு என்னுடைய நேம் மட்டும் எடுக்கணும் எப்படி எடுப்பீங்க யூசர் இன்ஃபோல இருக்கிற நேம் எடுக்கணும் இதுல இருந்து நீங்க எப்படி இந்த ஈவென்ட் டார்கெட் எடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு நேம் மட்டும் எடுக்கணும் தட்டிடாதீங்கனால நான் தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பார்க்க முடியாது மோகனா ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி வேல்யூவா எடுக்கிறது அரேல இண்டெக்ஸ் வச்சு எடுக்கணும் பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளார நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா யூசர் மெசேஜ் பண்ணா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல யூசர் இன்ஃபோல இருந்து எனக்கு நேம் ஆர் போன் நம்பர் ஏதாவது ஒண்ணு எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் ஓகே சொல்லித்தரேன் ஈவன் டாட் டார்கெட் ஓகேங்களா யூசர் இன்ஃபோ டாட் அட்ரஸ் யூசர் இன்ஃபோ டாட் அட்ரஸ் கொடுத்தா என்ன விஷயமோ அது மட்டும் வருது பார்த்துக்கோங்க இதெல்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா யூசர் இன்ஃபோல இருக்கிற அட்ரஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் என்ன கமெண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னா யூசர் இன்ஃபோல இருக்கிற அட்ரஸ் ஆனா இந்த இடத்துல நான் பாக்ஸ் போட்டு நான் வாங்க போறேன் அப்படின்னா இது அந்த பொசிஷனை சொல்லல ஓகேவா இது அதே மாதிரி அட்ரஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி இருந்தாதான் நம்பர் ஓகேவா ஆப்ஜெக்ட்ல நீங்க இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி போக முடியாது எதுக்கு போய்க்கலாம் அப்படின்னா அரேக்கு தான் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி போக முடியும் ஆப்ஜெக்ட்டுக்கு டாட் வச்சுதான் பண்ண முடியும் டாட் வச்சு நீங்க இந்த மாதிரி வாங்கலாம் யூசர் இன்ஃபோ அட்ரஸ் அப்படின்னா வரும் அதுக்கப்புறம் போன் நம்பர் கேட்கிறேன் என்னுடைய போன் நம்பர் யூசர் இன்ஃபோல இருக்கிற என்னுடைய போன் நம்பர் இந்த மாதிரிதான் இது பண்ணுவாங்க எத்தனை பேருக்கு இது புரியுது இல்ல குழப்பமா இருக்கு இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இல்ல சொல்லணுமா புரியுது ஓகே சிம்பிள்ங்க ரெண்டு டேட்டா டைப் இருக்குங்க அரே ஒண்ணு ஆப்ஜெக்ட் ஒண்ணு ஆப்ஜெக்ட் கர்லி பிரேசஸ் அது பாக்ஸ் ஓகேங்களா பாக்ஸ போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளார ஸ்ட்ரிங் மாதிரி இந்த மாதிரி கொடுக்கும் கமா செப்பரேட்டடா நீங்க வேல்யூவை கொடுக்கணும் அதுலயும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கு இதுலயுமே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்கு ஓகேங்களா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அரேல பொசிஷனை வச்சு எடுப்போம்
ஓகேவா? என்னன்னா பொசிஷன்னா ஒண்ணும் கிடையாதுடா. அரே வந்து ஸ்டார்ட் வித் 0 0 எனக்கு இந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னும் போது நீ எக்ஸாக்டா அதனுடைய பொசிஷனை சொன்னா அது வந்துடும். ஓகேங்களா? அதுதான் பொசிஷன். இது என்ன அப்படின்னா டாட் வச்சு எடுக்கணும். யூசர் இன்ஃபோல இருக்கிற எந்த வேல்யூ வேணாலும் நீ இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனா இது ஒரே ஒரு வழிதானா இருக்கு அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு. அதே ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி போகணும். யூசர் இன்ஃபோல இருக்கிற இந்த டைம் பொசிஷனை கொடுக்கல, கீ கொடுத்திருக்கும். இது கீன்னு சொல்லுவாங்க, இது வேல்யூன்னு சொல்லுவாங்க. நேம் அப்படின்றது கீ. ஓகேங்களா? இன்னைக்கு வெங்கின்னு இருக்கலாம், நாளைக்கு மோகனா, நாளைக்கு பாலா. ஓகேங்களா? சோ அது வேல்யூவே வந்து இட் மே சேஞ்ச். ஓகேவா? ஆனா கீ அப்படின்றது எப்பயுமே அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா இங்க போய் வெங்கின்னு கொடுத்துட கூடாது. யூசர் இன்ஃபோல வெங்கி வேணும், அகைன் அன்டிஃபைன்ட், அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல அப்படின்றது தான் அது. டிஃபைன் பண்ணவே இல்லை. இப்ப போன் நம்பர் வேணும் அப்படின்னா யூசர் இன்ஃபோ ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார இந்த விஷயம் கண்டிப்பா ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார இந்த கோட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்கோட விஷயத்த நம்ம இது பண்ணிருக்கோம். இப்படி இல்ல அப்படின்னா போன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு டாட் வச்சு எடுக்கிறது, இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் போடுறது. ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா கண்டிப்பா இந்த விஷயத்த ரெண்டு மெத்தடுமே ஆப்ஜெக்ட்ல ஒர்க் ஆகும். ஓகே, அரேக்கு இண்டெக்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வச்சு எடுக்கணும்? கீயை வச்சு எடுக்கணும். புரியுதா? புரிஞ்சுதானே? என்னடா சலிப்பா சொல்ற? அப்படிலாம் இல்லைண்ணே. அண்ணா எனக்கு ஒரு டவுட். நான் இப்போ ஒரு ஒரு கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். இவரோட பேர்ல எனக்கு இந்த நம்பர் வேணும்னா யாரும் புரியல. இந்த யூசர் இன்ஃபோல என்ன நேம், ஒரு நேம் இருக்குங்கண்ணா. இப்போ வெங்கின்னு மட்டும் இருக்குங்கண்ணா. இப்போ 2 பேர் இருக்குங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த நேம் வச்சு இப்போ இந்த நம்பர், ஏன்னா நம்பர் டிஃபரெண்ட் இல்லைங்களா? ஆமா. அப்போ அந்த நம்பர் மட்டும் எடுக்கணும் எப்படிங்கண்ணா? அப்ப அரே ஆஃப் ஆப்ஜெக்டா வரும். இப்ப யூசர் இன்ஃபோ அப்படின்றது ஜஸ்ட் ஒரே ஒரு யூசருடைய டீடைல். இப்ப வேர் யூசர் இன்ஃபோ லிஸ்ட், லிஸ்ட் அப்படினாலே அரே தான் வரும். லிஸ்ட் அப்படினாலே நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? இது ஒரே ஒரு யூனிக் டேட்டா. ஓகே, ஒரே ஒரு யூசர். ஓகே, இதுல யூசர் இன்ஃபோ லிஸ்ட்ல அரேல ஆப்ஜெக்ட் வரும். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெங்கின்னு இருக்கா, இத வந்து பாலா. இப்படி வரும். யூசர் இன்ஃபோ லிஸ்ட் அரே. அரேனா இது ஒரு செட், இது ஒரு செட். ஓகேவா? அரேக்குள்ளார ஆப்ஜெக்ட் வருமானா இந்த ஆப்ஜெக்ட் குள்ளாரையுமே அரே வரும். ஆப்ஜெக்ட் குள்ளாரையுமே அரே வரும். அது நம்ம டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சிம்பிளா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அரேனா என்ன. ஓகேங்களா? அரேன்னு ஒண்ணு சொல்றாங்களே, அது என்ன? இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு வித அப்படியே அரேனா இப்படி இருக்கும். 0ல ஸ்டார்ட் ஆகும். அதனுடைய கவுண்ட் எடுக்கிறது லென்த். ஓகேவா? ஆப்ஜெக்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அதனுடைய வேல்யூ எடுக்கிறது டாட் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கீனா என்ன, வேல்யூனா என்னன்றத தெரிஞ்சிருக்கும். கீ அப்படின்றது இது எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. வேல்யூ அப்படின்றது சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க கேட்ட விஷயம் வந்து இது ஒரு செட் இருக்கும், இது ஒரு செட் இருக்கும். ஓகேவா? இதுல அகைன் இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க, யார் கேள்வி கேட்டதுன்னு தெரியல. யூசர் இன்ஃபோ லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க பார்த்தா 2ன்னு இருக்கு. என்னடான்னு பார்த்தா லென்த் 2. ஆமா, 2 ரெக்கார்டு இருக்கு.
இப்ப எனக்கு செகண்ட் ரெக்கார்ட்ல இருக்கிற அவனுடைய போன் நம்பர், பாலாவோட போன் நம்பர் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? அரே ஆஃப் ஒன்ல இருந்து அந்த ஃபோன் நம்பர் அதானுங்க. இப்ப நான் சொன்ன அரேவும் ஆப்ஜெக்டும் சேர்ந்து சொல்லிருக்கேன். இப்ப அவ்வளவுதான். என்கிட்ட கிளாரிபிகேஷனா இருக்கு. இத போட்டா ஆன்சர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவ்வளவு. அரே ஆஃப் 2 னா அரே ஆஃப் 2 நாசமா போறோம். 1 திட்டினதுக்கு அப்புறம் தான் வரைக்குதா? என்ன பண்ணோம்? அரே ஆஃப் 2 போட்டாச்சு. நான் 1 வச்சு வெளியே டாட் அன்டிஃபைன்ட் வரப்போதானே? 1 யூசர் இன்ஃபோ லிஸ்ட் 1. ஃபர்ஸ்ட் இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? யூசர் இன்ஃபோ லிஸ்ட்ல அவன் 2ன்னு சொன்னா கண்டிப்பா 2 வரவே வராது. ஏன்னா என்கிட்ட இருக்குது ரெண்டே ரெக்கார்டு தான். என்னுடைய அரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0 அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய இண்டெக்ஸ்க்குள்ளார நான் 1 வரைக்கும் தான் போட முடியும். 0 1 தான். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அட்டம் பண்றேன். பாலா அப்படின்றது எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இது ஸ்லைஸ் பண்ணியாச்சு, அதாவது இதை ஒமிட் பண்ணியாச்சு. இதுல நான் என்ன கேக்குறேன்னா அவனுடைய போன் நம்பர் மட்டும் வேணும்னு கேக்குறேன். அப்ப என்ன செய்யணும்? அவ்வளவுதாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை வச்சுக்கிட்டு கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. முடிஞ்சா? ஆனா இப்ப நான் மல்டிபிள் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒரு 10 செட் கொடுக்குறேன். பேர் பற்றாக்குறை. விக்கி கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஏமாத்துவோம். இப்படி இருக்கு. இது ரெக்கார்டை பார்த்து நம்ம பெருசா பயப்படணும்னு அவசியமே கிடையாது. பயப்படுறதுன்றத விட அது உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் அதனாலதான் கன்சோல் போட்டு பார்க்கணும். இப்ப கன்சோல் போட்டா உங்களுக்கு கிளீனா தெரிஞ்சிச்சு 4 ரெக்கார்டு இங்க இருக்கு. ஓகேவா? லென்த் 4 அப்படின்னா இண்டெக்ஸ் ஒரே நிமிஷம். ஓகே, லென்த் 4 அப்படின்னா இண்டெக்ஸ் இங்க 3 தான் வரும். 0 1 -1. அவ்வளவுதான், முடிஞ்சிருக்கு. வேற என்ன இதுல என்ன பண்ணணும்? இதுல இப்ப 3வது ரெக்கார்டு, அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அரே. ஓகேங்களா? இதுதான் அரே. நீங்க ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் அரே. எனக்கு அரேல இருக்கிற இப்ப எலிபென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அதை முதல்ல செக்ரிகேட் பண்ணணும். எலிபென்ட்டோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கணும். 3 அப்படின்னா அனிமல்ஸ் அரே அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார 3 போட்டா ஆன்சர் வந்துடும். எஸ், அதே மாதிரிதான் இப்ப நான் இதுல நான் எந்த ஒரு விஷயத்த இப்ப வெங்கி, பாலா, விக்கி, அடுத்த இந்த ரெக்கார்ட்ல இருந்து மங்கில இருந்து ரெக்கார்டு வேணும் அப்படின்னா அதனுடைய இண்டெக்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்து அதை முதல்ல செக்ரிகேட் பண்ணிடணும். ஆனா இல்லைன்னா அதுல பெருசா இருக்கு தெரியுமா? என்னவா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப அச்சீவ் பண்ண பாரு. உனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது. இது எக்ஸாம்பிள் நான் சொல்றது 2 + 2 = 4 அந்த மாதிரி. இது 1000 10,000 அந்த மாதிரி போகும். ஓகே, எனிவே அதை நீ எப்படி அச்சீவ் பண்ற அப்படின்னு பார்த்தனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதே மாதிரிதான். 4 தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூசர் இன்ஃபோல இருக்கிற 3 அப்படின்னு போடு. இது வந்துச்சு. இதுல உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அகைன் இந்த கான்செப்டே ஓபன் பண்ண வேண்டியதான். யூசர் இன்ஃபோவோட கான்செப்ட். யூசர் இன்ஃபோட என்ன வேணும்? போன் நம்பர்.
யூசர் இன்ஃபோல போன் நம்பர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுல டாட் வச்சு எடுப்போம். அப்படின்னா இங்கேயும் அதேதான், இந்த போன் நம்பர் வேணும் அப்படின்னா டாட் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான், ஆல்ரெடி தான் வந்துடுச்சு. அப்ப இதுல டாட் வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வந்துச்சா? ஆப்ஜெக்ட் அரே, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், அரேக்குள்ளார அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். நீங்க இதுக்குள்ளார கூட நீங்க அரேவை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். வச்சு இந்த டேட்டா மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லேங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டாட் வச்சு எடுக்கணும். எப்படி அப்படின்னா டாட் லேங் அப்படின்னு போடுறேன். இதுல எனக்கு இங்கிலீஷ் மட்டும் வேணும், அப்ப என்ன செய்வீங்க, இங்கிலீஷ் மட்டும் வேணும், டாட் array of one. Array of one. ஒண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சா? Array of one. ஆனா array of one. நீங்க தான் சொன்னீங்க. அவ்வளவுதான், ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் எல்லாம் இப்படிதான் நிறைய இதுவே இருக்கும், ஓகேங்களா? ஒரு விஷயம் இருக்கும், அதை அப்படியே எலாபரேட் பண்ற மாதிரியான விஷயம் தான் இருக்கும். அது பேசிக்கான விஷயம் எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். அரே அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி போகணும், ஆப்ஜெக்ட் அப்படின்னா டாட், அதாவது கீ வேல்யூ வச்சு எடுக்கணும், ஓகேவா? அரேக்கு இண்டெக்ஸிங் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இன்னைக்கு நான் ஜீரோன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அடுத்த வாரம் இல்ல அடுத்த பேட்ச்ல வந்துட்டு ஜீரோ எல்லாம் ஸ்டார்ட் ஆகாது, நான் அந்த பேட்ச் பசங்க இது பண்றதுக்காக அப்படின்னா கிடையாது. அரே கான்செப்ட்னாலே ஜீரோ தான், அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகும். சோ உனக்கு அது நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நீ அதை செக்ரிகேட் பண்ணவே நீ ஆரம்பிப்ப, ஓகேவா? ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படின்னா போறது, அரே போட்டுக்கோ, ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் என்னன்னு சொன்னா இதை போட்டுக்கோ, இதை காப்பி பண்ணிட்டு கமா போட்டு 1 by 1 ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான்.